வணக்கங்க 23/1/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. இரண்டாவது ஈத்து அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய 9 மாதம் சினை வட இந்திய சினை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம், ஆண்களும் கறக்கலாம், பெண்களும் கறக்கலாமுங்க. அதிகபட்சம் 10 லிட்டர் வரைக்கும் நேரம் கறந்துருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் 9 காலையில் 9 சாயங்காலம் ஒரு 7 to 8 அந்த அளவுக்கு கறந்துருக்குதுங்க. 10 மாதம் நெட்டீத்தாவும் கறந்துருக்குதுங்க தலையீத்தில். ஈனக்கூடியது ரெண்டாவது ஈத்துங்க. இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் கறந்தால் அணைக்காமல் கறந்துருக்காங்க, பெண்கள் கறந்தால் அணைச்சி கறந்துருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல கறவை திறனோட ரெண்டாம் ஈத்து வட இந்திய சினை மாடு 9 மாதம் சினைங்க. வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும். காம்பு நல்ல இடைவெளி, ஒவ்வொரு காம்பு ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் இருக்குங்க. பால் தேவை பிரதானமாக இருக்குது. நல்ல கறவை திறனான மாடு வேணும். அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15லிருந்து 21 லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறந்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிற மடித்தொகைக்கு மாடு இருக்கிற தோல் நைஸு, பால் நரம்பு தாரை இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் கண்ணு போட்டு சீம்பால் மாறி பால் முறையாக ஆட்டி ஊற்றி பால் திருப்பி மாட்டை பக்குவமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 சாயங்காலம் ஒரு 7 ஒரு 15 வரைக்கும் நம்ம கறக்கூடிய தன்மை இந்த மாட்டில் இருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்ல தரமான மாடு, கறவைக்கு அவ்வளோ ஒழுக்கமான மாடுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா விலை 71,000 ரூபாய்ங்க. ஏன்னா கறவை நமக்கு 15லிருந்து 21 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க. தலைச்சன்லேயே அந்தளவுக்கு கறவை வந்திருக்குது. மாடு பின்னாடி மடியும் சரிங்க, முன்னாடி தொப்புள் வரைக்கும் பார்த்திங்கன்னா மடி படர்ந்து கிடக்குதுங்க. அதனால் நல்லா கறக்கும், நல்லா பக்குவம் பண்ணணுங்க. கண்ணு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக தவிடு வச்சு மாடு அதிகமாக லோடு பண்ணிடக்கூடாது. கண்ணு போடுற வரைக்கும் நம்ம என்னென்னா காலையில் ஒரு 3/4 கிலோ, சாயங்காலம் ஒரு 3/4 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு நெல் உம்மி தவிடு, உடப்பு தவிடுன்னு சொல்லுவாங்க, இல்லை சாதா தவிடுன்னு சொல்லுவாங்க. அந்த தவிடு போடும்போது மாட்டுக்கு மடி வீக்கமோ மடி சொரவையோ எதுவும் வராது. அளவாக போட்டு தண்ணி 3 நேரம் பிரித்து வச்சுக்கிட்டு கண்ணு போட்டதுக்கு அப்புறமும் கண்ணு ஊட்டினது போக இருக்கிற சீம்பால் முறையாக கறந்து மாட்டுக்கு 2 நேரம் பக்குவம் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நாட்டு சர்க்கரை காலையில் 1 கிலோ, சாயங்காலம் 1 கிலோ கண்ணு போட்டதுக்கு அப்புறம் கொடுத்து 5 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் திருப்புதலுக்கு ஏற்றவாறு ஆட்டி ஊற்றி மாட்டை தயார் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்று ஈனி 15வது நாள் முழு கறவையை நம்ம எட்ட முடியுங்க. இதுதான் முறையான கறவைத்திறன் திருப்புதலுக்கான வழிமுறைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை காலை கன்றுங்க. சுழி சுத்தமான கண்ணுக்கான வயது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் ஆகுதுங்க. தாய்மாடு பார்த்திங்கன்னா தவறிடுச்சுங்க. அதனால் கண்ணுக்குட்டியை மட்டும் கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க விற்பனை செய்ய. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய்ங்க. தரமான மயிலை காங்கேயம் கன்று விற்பனை விலை 5,000 ரூபாய்ங்க. 15 நாட்கள் ஆகுதுங்க. கலப்பின மாடோ நாட்டு மாடோ உங்கள்கிட்ட இருக்குது, பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு நல்லா ஊட்டுச்சுன்னா கண் அருமையான கண்ணாக சேரும். குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக நாங்கள் இப்போ பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது ஒரு 60 நாள் கழித்து குடல் புழு நீக்கம் செய்யுங்க. இதே மாதிரி 1 வருஷம் ஆகிற வரைக்கும் 60 நாட்களுக்கு ஒரு முறையும், 1 வருஷத்துக்கு மேற்பட்டு 120 நாட்களுக்கு ஒரு முறையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா கன்று இளைக்காதுங்க. கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க. 2 பல்லு நல்ல பெருங்கூட்டில் இருக்கக்கூடிய 9 மாதம் சினையில் இருக்கக்கூடிய ரெட் சிந்தி கிடாரிங்க. தலையீத்துங்க 2 பல்லு 9 மாதம் சினையில் இருக்கக்கூடிய ரெட் சிந்தி கிடாரிங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல பெருவிட்டான கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. நல்ல மாடு இப்போயே 2 பல்லையே ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க. பல் சேரும்போது பார்த்திங்கன்னா நல்ல உருவத்தில் அகலத்துலேயும் சேரும். தோல் நைஸ் இருக்குதுங்க. தெளிவான ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க. ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 69,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல தரத்துலேயும் நல்ல பெருவெட்டிலையும் வட இந்திய மாடுகள் நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க. அவ்வப்போது கிடைக்கிற மாடுகளை நம்ம பதிவுகளாக கொண்டு வர்றோம். நல்ல தோல் நைஸுங்க, மடிகால் சுத்தம், நரம்பு தாரை, வால் இறக்கம், மாடு பெருவெட்டு,
மாடு சினையே இல்லைன்னா கூட இருக்கிற மதிப்புக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே 45,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு உருவத்துலேயும் பெரு உருவம், இளம் பொருளாகவும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு வட இந்திய மாடு வேணும், ஒரு 10 ஈத்து 12 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். முறையாக ஆட்டி ஊற்றி பால் கன்று போட்டதுக்கப்புறம் ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றி கன்று போட்டதுக்கப்புறம் பால் ஒரு 5 நாளுக்கு மேலே ஆட்டி ஊற்றி ஒரு 15வது நாள் பால் திருப்புதல் பால் திரும்பிச்சுன்னா தலைச்சந்தையே ஒரு 4 லிட்டருக்கு மேலே கறக்குங்க. அடுத்தடுத்த ஈத்தெல்லாம் ஒரு 7-8 லிட்டருங்கிறது, வேலைக்கு 7 லிட்டருங்கிறதுலாம் சாதாரணமாக பீச்சுங்க. ஏன்னா மாடு அந்தளவுக்கு உருவத்தில் இருக்குது. விற்பனை விலை 69,000 ரூபாய்ங்க. ஆட்டி ஊற்றுதல் அப்படிங்கிறதுங்க 2 கிலோ பச்சரிசி வாங்கிக்கோங்க, 2 கிலோ சுண்டல் கருப்போ வெள்ளையோ, 2 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்துங்க. இதில் 3லையும் 1/4 கிலோ எடுத்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு கிடைக்கும். முதல் நாள் இரவு ஊற வைங்க. அந்த ஊற வச்சதை அடுத்த நாள் கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் 2 மூடி நல்லா திருவி போட்டு இட்லி மாவாட்டு நல்லா ஆட்டிங்க. ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் 1/2 கிலோ நாட்டு சக்கரை, 50 கிராம் கல்லுப்பு, இந்த ஆட்டி ஊற்றுனதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாடுகளுக்கு ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலையும் ஒரு நேரம் அடர் தீவனத்தையும் வச்சு பாருங்கள். கன்று இனி 5 நாள் 6 நாள் கழிச்சு இதை வைக்கணும். 8 நாட்களுக்கு தொடர்ந்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுங்க. மாடுகளுக்கு உடல் ரீதியாக வலு கிடைக்கும், பாலும் திரும்பிக்கும். மாடும் பார்த்திங்கன்னா இயல்பு நிலைக்கு நல்ல கறவையை தெளிவாக கொடுக்க முடியுங்க. இதை ரொம்ப வருஷமாக எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். பின்பற்றி நல்ல கறவை திருப்பினவங்களும் நிறையா இருக்கிறாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பர்கூர் காளை கன்றுங்க. கன்றுக்கான வயசு பார்த்திங்கன்னா 10 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை. விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. பர்கூர் காளை கன்று விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. 2 கன்றுகளும் வயது பார்த்திங்கன்னா காளக்கண்ணுக்கு 2 மாதம் ஆகுது, கிடாரி கண்ணுக்கு 3 மாதங்கள் ஆகுதுங்க. ரெண்டுமே ஜோடி கன்றுகள், ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க. 2க்கும் குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் வச்சு செஞ்சாச்சுங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாச்சு. அதனால் குடல் புழு நீக்கம் இப்போ செய்யணுங்கிற அவசியம் இல்லை, 60 நாள் கழித்து நீங்கள் செய்யலாம். வலதுபுறம் இருக்கிறது செவலக்கண்ணு காலக்கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது மயிலக்கண்ணு கிடாரி கண்ணு. 2க்குமே முகரை இப்போ தான் புதுசாக போட்டிருக்குறோங்க. அதனால் ஒரு புது விதமான உணர்வாக இருக்கிறனால அங்கேயும் இங்கேயும் தலையாட்டிகிட்டு இருக்குதுங்க. இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. ஒரு காலக்கண்ணு கிடாரி கண்ணு ஜோடியாக வளர்க்கணும், லோ பட்ஜெட் கன்றுகளாக இருக்கணும், ஆனால் கூறுவாரான கன்றுகளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவான கன்றுங்க. விற்பனை விலை 21,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து நாட்டு எருமைங்க. கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணு போட்டு 30 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், பூங்காம்புங்க. காலையில் ஒரு 3, சாயங்காலம் ஒரு 2.5
ஒரு 5 to 5.5 லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாம். மறுசுறவை கன்று வந்து ஊட்டிக்குங்க. இருந்த இடத்துல காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டதுனால கன்று நல்லா திமுன்னு கொழுன்னு கிடாரி கண்ணுங்க. அருமையான கன்று. எருமை வேணும்னு எதிர்பார்க்குறவங்க ரொம்ப பொறுமையான எருமையாக பூங்காம்பு இருக்கிற எருமையாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, புது ஆட்கள் கறக்கிறோம், புது சூழல், புது இடம். எருமை வந்து அசை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்குதுங்க. அதே மாதிரி காம்பு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 1/2 அடி கேப் இருக்குங்க. குண்டாவை கீழே வச்சு கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சௌகரியமான ஒரு நாட்டு எருமை. ஈத்து 4 ஈத்து, கன்று கிடாரி கன்று, 30 நாட்கள் ஆகுது. கறவைக்கு ஒழுக்கம் 3 + 2.5 வரைக்கும் கறக்கும். பெண்கள் 100% கறக்கலாங்க. பூங்காம்புங்க, உட்காந்தா கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். குண்டாவை கீழே வச்சு பீச்சுறதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு நாட்டு எருமை. வீட்டுக்கு எருமை பால் வேணும், கிடாரி கண்ணோட எருமை வேணும், நல்ல பூங்காம்பில் வேணும். மெயினாக பெண்கள் தான் கறக்கணும். ஸ்டூல் போட்டே உட்காந்து கறக்கலான்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எப்போ வேணாலும் வந்து 2 நேரம் பீச்சு பார்த்தே நீங்கள் கொண்டு போகலாம். ஈத்து 4 ஈத்து நாட்டு எருமை, கன்று கிடாரி கன்று, 30 நாள், 3 + 2.5 ஒரு 5 லிட்டர் பால் கறக்கும். விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு ரெட் சிந்தி மாடுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய கன்று, காலக்கன்று. கன்று போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. இன்னும் சீம்பாலே மாறலை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா 4+3 ஒரு 7 லிட்டர் பால் வரைக்கும் கறக்க முடியும். கறவைக்கு அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க. பூங்காம்பு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பு. கன்று போட்டு 3 நாள் தான் ஆகுது. கால் அணைக்காமல் பீச்சிக்கலாம். மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால பாலோட அளவீடு வந்து ஒரு 6 லிட்டர் கிட்ட இருந்ததுங்க. இயல்பான கறவை காலையில் 4, சாயங்காலம் 3, 7 குறையாது. நல்லா வச்சா ஒரு 9 வரைக்கும் கூட வரலாமுங்க. மாட்டினுடைய உரிமையாளர் 9 லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாலும் இருந்திருக்குதுங்க. ஏன்னா அடைச்ச மடி மாதிரி இருக்குது. ஆனால் கறக்க அவ்வளோ பால் வருதுங்க. நல்ல பைப்பில் வர்ற மாதிரி காம்பு, அருமையான காம்பு அமைப்பு. பால் தேவை இருக்கிறவங்க ரெட் சிந்தி மாடு வேணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். சுழி சுத்தமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும். ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. ஏன்னா கறவை அவ்வளோ ஒரு டாப் கிளாஸான கறவை. குணத்தில் அதே மாதிரி தங்கமான மாடுங்க. நம்மளை வந்து கால் எடுத்து வைக்கிறது, எவ்வளோ நேரம் கறந்தாலும் அந்த பொறுமையாக நிற்கிறது வந்து எல்லா மாடுகளும் அவ்வளோ பொறுமை இருக்காதுங்க. பொறுமையாக இருக்கும். கறவைக்கு ஒழுக்கமாக இருக்கும். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். விலை 59,000 ரூபாய்ங்க.